ஹலோ கைஸ். ஸோ ரெசல்மேனியா 41க்கான ஹைப்பு அப்படிங்கிறது செம்மையாக சூடு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து வாரம் ரா மற்றும் ஸ்மாக் டவுனில் அதுக்குண்டான ஸ்டோரி லைன்ஸை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இது என்ன தான் வந்து புது ஸ்டோரி லைன்ஸை டெவலப் பண்ணி ஏஜ் ஸ்டைல் லோகன் பால் அந்த மாதிரி நிறைய இப்போ ரோமன் சிஎம் பங்க் அண்டு செத்ரோலன்ஸ்க்குண்டான ஸ்டோரி லைன்லாம் அவங்க வந்து டெவலப் பண்ணி அதுக்குண்டான ஒரு இதை லீடில் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாலுமே கூட ஏற்கனவே டெவலப் பண்ணப்பட்ட அந்த ராயல் ரம்பிள்லேயே டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டோரி லைனான ஜே ஊசோ வர்சஸ் கந்தரை ரொம்பவே வீக்காக தான் இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே வீக்காக பண்ணிகிட்ருக்காங்க. எந்த அளவுக்குன்னா குந்தர் வர்சஸ் ஜே ஊசோ வந்து ராயல் ரம்பிள்லேயே நம்ம ஜே ஊசோ வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சார். அதுக்கப்புறம் எலிமினேஷன் சேம்பர் வரைக்கும் கூட கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் நல்லா தான் டெவலப் பண்ணாங்க. ஜே ஊசோ வந்து ஒரு மட்டமான ஆள் மாதிரி காமிச்சிட்டு குந்தர் வந்து நான் உங்கள்கிட்டலாம் மோதணுமாடா அப்படின்னு சொல்லி இலக்காரமாக பார்க்குற மாதிரி அந்த ஸ்டோரியில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நல்லா தான் போச்சு. அண்ட் எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த நம்ம கந்தர் வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ நம்ம கந்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் வந்து ஜே ஊசோ ஆப்பன்ட்டா அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னமோ சொல்லுவாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோரியிலேருந்து அந்த மாதிரி மாற்றி விட்டாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு பிக் டாக் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கான அடித்தளத்தை போட்டாங்க. அப்போ போட்டத்துலேருந்தே வந்து இந்த ஸ்டோரி லைனும் சுத்தமாக நல்லா இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. வாரம் நம்ம குந்தர் ஒரு மேட்ச் விளாடுவார். அதில் வந்து ஜே ஊசோ குந்தர் ஏதாச்சும் அட்டாக் பண்ணுவார், ஜே ஊசோ வந்து காப்பாற்றுவார். அதுக்கடுத்த வாரம் வந்து ஜே ஊசோ ஒரு மேட்ச் விளாடுவார். அதில் ஜெயிச்சிட்டாருன்னா குந்தர் வந்து ஒரு அட்டாக் பண்ணுவார்ன்ற மாதிரி வாரம் ரிப்பிட்டேட்டிவாக கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3 to 4 வீக்ஸ் ஆயிடுச்சு. இந்த 4 எபிசோட்லேயுமே நம்ம குந்தர் வச்சு ஜே ஊசோ கொண்டான அந்த ஒரு ஸ்டோரி லைனை ஒரே மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த ரிப்பீட்டேட்டிவாக போயிட்டுருக்கிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் அதை வந்து இன்னும் சளிப்படிக்கிற மாதிரி டே 1 மெயின் ஈவெண்ட்டில் இந்த மேட்ச் ஒருத்தர்லப்பா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. வாரம் இதே மாதிரி கொண்டு போனாங்கன்னா ஸோ இந்த மாதிரி மேட்சஸ்ஸு அது இதுன்னு கொண்டு போகிறத விட கொஞ்சம் மைக் ஒர்க்லேயே வந்து இவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஒரு ஸ்டோரினை கொண்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த வாரம் ராவில் இருந்தாச்சு ஜே ஊசோ வர்சஸ் கந்தருக்கு உண்டான ஒரு ஸ்டோரினை கொஞ்சம் நல்லா கொண்டு போனாங்கன்னா மேட்ச் பார்க்குறதுக்கு உண்டான விறுவிறுப்புன்று இருக்கும், கொஞ்சமாவது ஹைப் இருக்கும். ரெசல்மேனியாவில் நடக்கக்கூடிய ஒரு மெயின் ஈவெண்ட் போட்டி, அதுவும் டே 1 மெயின் ஈவெண்ட்டுங்கிறதுக்கான ஹைப்பு பூர்த்தி பண்ணணும்னா இந்த ஸ்டோரி கொஞ்சம் உருப்படியாவது கொண்டு போகணும். குந்தர் வச்சு ஜே ஊசோ இப்போ வரைக்கும் ரொம்ப மட்டமாக போய்ட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் ராண்டி ஆர்டன் வர்சஸ் கார்மெலோ ஹைஸ்க்கு நடுவில் ஒரு போட்டியை வந்து போன வாரம் ஸ்மாக் டவுன்லேயே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் ராண்டி ஆர்டன் வர்சஸ் கார்மெலோ ஹைஸ் நடக்க போகுது. இந்த போட்டி ஒரு மெயின் ஈவெண்ட்டாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கம்மி. ஸோ மேபி ஸ்மாக் டவுனை கிக் ஆஃப் பண்ணி வைக்க போகிறது இந்த போட்டியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லாட்டா மிடில் கூட வைக்கலாம், பட் மோஸ்ட்லி கிக் ஆஃப் பண்ண போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ராண்டி ஆர்டன் வர்சஸ் கார்மெலோ ஹைஸ்ன்ற இந்த ஒரு போட்டியில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒன்று ராண்டி ஆர்டன் தான் நம்ம கன்ஃபார்ம் வின் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிருக்கோம். பட் ஆனால் இதில் கார்மெலோ ஹைஸ் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா வந்து இந்த போட்டியில் நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து உள்ளே வர ரிட்டர்ன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு இப்போதைக்கு தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிக்கிட்டு இருக்குது. எலிமினேஷன் சேம்பரில் அந்த ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு போட்டி அன்சாங்ஷன்டு மேட்ச், அந்த ஒரு போட்டியை முடிச்சதுக்கப்புறமா கெவின் ஓவன்ஸ் இன்னும் ரெக்கவர் ஆகலை, ஸ்மாக் டவுனுக்கும் வரலை. பட் ஆனால் இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் ராண்டி ஆர்டன் வர்சஸ் கார்மெலோ ஹைஸ் இந்த போட்டியில் நம்ம கெவின் ஓவன்ஸ் வரதுக்குண்டான வாய்ப்புகள்ன்றது கிட்டத்தட்ட ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஸோ ஏன்னா வந்து ரெசல்மேனியாவில் ராண்டி ஆர்டன் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் மேட்ச் தான் நடக்க போகுது. ஸோ அதுக்குண்டான ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதனால் அதை டெவலப் பண்ணுற விதமாக இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் கெவின் ஓவன்ஸ் ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்து இந்த போட்டிக்கு நடுவுலையோ இல்லை ராண்டி ஆர்டன் வின் பண்ணதுக்கப்புறமாவோ இல்லை ராண்டி ஆர்டன் தோக்கிறதுக்கான ஒரு மெயின் காரணமாகவோ இருக்கிற மாதிரி கெவின் ஓவன்ஸோட இந்த ரிட்டனை வந்து அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. இல்லாட்டா வந்து ரிட்டனை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி இந்த வாரம் ஸ்மாக் டவுன்லேயே ராண்டி ஆர்டன் வர்சஸ் கார்மெலோ ஹைஸ்ன்ற இந்த போட்டியிலேயே நடுவாலேயே நம்ம கெவின் ஓவன்ஸ் வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்கு. ஸோ ராண்டி ஆர்டன் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கு உண்டான ரெசல்மேனியாக்கான ஸ்டோரி லைனை இப்போவே கொஞ்சம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயந்தான். ஸோ வரட்டும், கெவின் ஓவன்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அண்டு ஃபைனலி நம்ம இந்த வீடியோவோட கடைசி நியூஸுக்கு வந்தாச்சு. ஜான் சீனாவோட ரிட்டர்ன் வந்து அடுத்த வாரம் ரால தான் இருக்க போகுது அப்படின்றத எலிமினேஷன் சேம்பர் டைட்டிலே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குன்னா டேட்டும் வந்துடுச்சு, 17th வந்துடுன்னு சொன்னாங்க. ஸோ பண்ணால் அடுத்த வாரம் ரால நம்ம ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஆஃப்டர் எலிமினேஷன் சேம்பர் கிட்டத்தட்ட 2 வாரம் கழித்து தான் 3வது வாரம் தான் நம்ம ஜான் சீனா அந்த வரவே போகிறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனாக்கு உண்டான அந்த ஸ்டோரி லைனை அடுத்த வாரத்தில் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே கோடி ரோட்ஸ் வந்து ஜான் சீனா பற்றி தப்பாக பேசி ஸ்மாக் டவுன்லேயும் அண்ட் ராலையும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெவலப் பண்ண ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. பட்
அது கொஞ்சம் அந்த ஸ்பீச்சில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஹைப் ஏற்றி ரெஸ்ல்மேனியா இந்த மேட்ச் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் ஏற்கனவே எலிமினேஷன் சேம்பரே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் பண்ணணும்னா ரெஸ்ல்மேனியா மாரி ஜான் சீனா வந்து தான் ஆகணும். ஸோ ஜான் சீனா அடுத்த ஒரு ஆள் வரப்போகிறாரு, வந்து மீண்டும் அவரோட ஹீல் டர்ன் தனத்தை இந்த மாதிரிலாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் அதையுமே தாண்டி இப்போ எனக்கு இன்னொரு தகவல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான் சீனா அவருடைய அடுத்த வார ரா ரிட்டர்னில் ஒரு புதிய டீம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அவருடைய த டைம் இஸ் நவுன்ற இப்போ அந்த டீமில் தான் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த டாக்டர் ஆஃப் தகனாமிக்ஸ் அப்படின்ற அந்த டீம் அது வந்து அவரோட கரியர் ஸ்டார்டிங்கில் வந்தது. ஸோ அந்த டீமில் வந்து நம்ம ஜான் சீனா வந்து அடுத்த வாரம் ராவில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டா ஒரு புதிய டீம் இந்த ஃபைனல் பாஸ் கூட சேர்ந்ததுங்காட்டி கிட்டத்தட்ட அவர் மாதிரியே இருக்கிற ஒரு புதிய டீமில் வந்து நம்ம ஜான் சீனா வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்த வார ராவில் நம்ம ஜான் சீனா ஒன்று டாக்டர் ஆஃப் தகனாமிக்ஸ் அப்படின்ற அந்த டீம், அப்படி இல்லாட்டா ஒரு புதிய டீம் இந்த ஹீல் சீனாக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு புதிய டீம், இல்லைனா அவரோட டைம் இஸ் நவ் மாடிஃபை பண்ணப்பட்ட ஒரு டீம். இந்த 3 டீமுக்குள்ளே ஏதோ ஒரு டீமில் தான் நம்ம ஜான் சீனா வரப்போகிறாரு. பட் ஆனால் அவருடைய டைம் இஸ் நவுன்ற அந்த பழைய டீமில் வரதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்ற ஒரு தகவல் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்கு. ஸோ நல்ல விஷயம் தான். ஒரு புது டீம் ஜான் சீனா ரொம்ப வருஷமாக ஒரே டீமில் தான் பார்த்துருக்கோம். புது டீம் இப்போ இருக்குன்றதை நம்ம அடுத்த ஒரு ஆளை பார்த்தே தெரிஞ்சுக்குவோம். அண்ட் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.